அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்க போகிறோம். எக்லெஸ் சாக்லேட் கேக் பண்ணுறது எப்படின்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பெருசாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்திடலாம். பிளெண்டர் கூட வேண்டாம், நம்ம விஸ்க் வச்சு நம்மளே ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா, இது 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்த சுகர், அது ஒரு 225 கிராம்ஸ் இருக்குது. கொக்கோ பவுடர் 20 கிராம்ஸ், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர், எல்லாத்தையும் நல்லா முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நடுவில் ஒரு சின்ன வெல் மாதிரி போட்டுக்கிட்டு அதில் ஹாட் வாட்டரும் ஆயில், ஹாட் வாட்டர் 1 கப் எடுக்கணும். ஆயில் 75 ml எடுக்கணும். அப்புறம் வினிகர், அதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட அதை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி நம்ம பேக் இதில் 200 ml நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 75 ml நம்ம குக்கிங் ஆயில் அதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அதில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்காக இதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்படியே 75 ml குக்கிங் ஆயில் சேர்த்தாச்சு. அதில் வினிகர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், அதுலேயே வெனிலா எசன்ஸையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட இதை நம்ம மெதுவாக ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஒரே ட்ரிப்பாக அதை ஊற்றிடாதீங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கரெக்டாக வந்திருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. இதை ஓவராகவும் பிளெண்ட் பண்ணக்கூடாது சாக்லேட் கேக்குக்கு. வெறும் விஸ்கை வச்சு மட்டும் பண்ணினாலே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிட வேண்டியதுதான். அவனை ஏற்கனவே நம்ம மிக்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். இப்போ அடுத்தது நம்ம அந்த பேக்கிங் ட்ரே நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். அதில் இதை ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம மிக்சிங் முடிஞ்சது. இனிமே இதை அப்படியே நம்ம ப்ரீ ஹீட் ஆகிருக்கிற அவனில் எடுத்து வைக்க வேண்டியதான். நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் வச்சிடலாம். ஒரு 35 to 40 minutes நம்ம வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் பிளேட்டில் போட்டு காட்டுறேன். நல்லா வந்துருக்கு.